ஏஜிஎஸ் கல்பாத்தியஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது. கோட் மிகப்பெரிய ரிலீஸ், என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதான் சைன் பண்ணி ஓப்பன் பண்ண புக்கிங்ஸ் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வெளியே ஹைப் இல்லை அதில் போயிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஓரங்கட்டுற அளவுக்கு பயங்கரமான புக்கிங் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் எப்போதுமே வந்துட்டு ரோஹிணியில் படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த கோட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக பிளான் பண்ணியிருக்கீங்க? நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். தென் எத்தனை ஷோ சார், முதல் நாள் எத்தனை ஷோஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? ப்ரொடியூசர் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க 1 எக்ஸ்ட்ரா ஷோ. ஸோ அது வந்து 5 ஷோ போடுவோம், வீக்கெண்ட்ஸ் 5 ஷோ. பயங்கர இமோஷனலாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஸ்கெட்யூலில் போட்டிருக்கும் போது, டிக்கெட் கொடுக்கும் போது எல்லாமே ஒரு இமோஷனல். ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவரோட படம் கொடுத்துட்ருக்கோம். என்ன யார் படம் கொடுத்தாலும் இவர் படம் கொடுக்கும்போது எனக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி அண்ட் தனி ஒரு இமோஷன் கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்து இன்னும் ஒரு படம் தான் இருக்குன்ற போது டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறது அதிகமான ரேட் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எந்தளவுக்கு உண்மை சார்? அஜித் சார், விஜய் சார் அண்ட் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் இருக்குது, டேர்ம்ஸ்னு. ஸோ தட் வில் பி ஃபாலோட் நோ மேட்டர் வாட். ஏன்னா அவங்களோட உங்களுக்கு லாபம் பெற்று தந்தது, அதாவது வந்துட்டு ஓரளவுக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்கி அது வந்துட்டு அதை விட பல மடங்கு வந்தது அப்படின்னா இந்த வருஷத்தில் என்ன படம்? எப்பயுமே சின்ன படங்கள் நல்லா ஓடிச்சுனா தான் எங்களுக்கு லாபம் ஜாஸ்தி. ஒரு அதர் லாங்குவேஜ் ஃபிலிம், மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி படம் வரும்போது எங்களுக்கு 50% நிற்கும் கையில். ரோஹிணி தேட்டரில் புக்கிங்னா இப்போ அந்த ஸ்நாக்ஸ் அமௌண்ட் அந்த விஷயங்கள்லாம் ஆட் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி? ரொம்ப சூப்பராக இருக்கேன். தென் இப்போது இந்த செப்டம்பர் 5 கோட் மிகப்பெரிய ரிலீஸ், என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன பிளான் போயிட்டுருக்கு? இப்போ தான் சைன் பண்ணி ஓப்பன் பண்ண புக்கிங்ஸ் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வெளியே ஹைப் இல்லை அதில் சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஓரங்கட்டுற அளவுக்கு பயங்கரமான புக்கிங் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் 20,000 டிக்கெட்ஸ் கிட்ட வித்தின் 24 hours போயிடுச்சு. இட்ஸ் மேசிவ் அமௌண்ட். இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் ப்ரீ புக்ட் ஃபிலிமாக ஆல்ரெடி கோட் தான் அமைஞ்சிருக்கு. கோட்டு தான் இப்போ நம்பர் 1, ஐ மீன் அதிகமாக புக்கான ஒரு. ஆமாம், இன்னும் 5 days இருக்குது. இன்னும் 10 ஷோஸ் திறக்கவே இல்லை. ஓகே, திறக்காமலே வித்தின் 24 hours 20,000 டிக்கெட்ஸ் போயிருக்கிறதுல பெரிய விஷயம். சார் இப்போ நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ ரோஹிணி தேட்டரில் புக்கிங்னா இப்போ அந்த ஸ்நாக்ஸ் அமௌண்ட் அந்த விஷயங்கள்லாம் ஆட் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மை சார்? நீங்கள் அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கும்போது தெரியும். நீங்கள் இப்போ வித் ஃபுட் காம்போ வாங்குறீங்கன்னா அது இல்லை, அதுக்கு தனி ஆப்ஷன் இருக்குது. வித்வுட் ஃபுட் காம்போ நீங்கள் கவுண்டரில் கூட வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ போத் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். அதான் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து வி கிவ் யூ ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் அந்த ஃபுட் காம்போ வாங்கும்போது நீங்கள் டேரெக்டாக 99% ஆஃப் த பீப்புள் பாப்கார்ன் ஒரு ட்ரிங்க் வாங்குவாங்க. அது வாங்கினா ஒரு 20 rupees சேவ் பண்ணலாம் காம்போவாக நீங்கள் போகும்போது. ஸோ தட்ஸ் த ஹோல் கான்செப்ட். ஏன் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ தட்ஸ் த ஹோல் கான்செப்ட். பட் அது இல்லாமல் வாங்க ஆப்ஷன் இருக்குது. சார் இப்போ கம்பேரிட்டிவாக இதுவரை வந்த விஜய் சார் படத்தில் இந்த படத்துக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறது அதிகமான ரேட் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. எந்தளவுக்கு உண்மை சார் அது? இல்லை, நாங்கள் எப்பயுமே என்ன டேர்ம்ஸ் போடுறோம் அதே டேர்ம்ஸ் தான். ஓகே, எந்த எந்த மாற்றமே இல்லை. நாங்கள் லியோக்கு என்ன போட்டோமோ அப்படியே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம், தவிர எந்த ஒரு மாற்றமும் எதுலையுமே கிடையாது. ஓகே, 99% தேட்டர்ஸ் அதுதான். ஏன்னா அதுவும் பெரிய பட்ஜெட் ஃபிலிம், லியோவும் பெரிய பட்ஜெட் ஃபிலிம். ஸோ அஜித் சார், விஜய் சார் அண்ட் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் இருக்குது, டேர்ம்ஸ்னு. ஸோ தட் வில் பி ஃபாலோட் நோ மேட்டர் வாட். ஏன்னா அவங்களோட கேலிபருக்காகவே அந்த டேர்ம்ஸ் கொடுக்கலாம். அந்த அவ்வளோ அதிக ஹை டேர்ம்ஸ் வந்து மற்ற படங்களுக்கு வராது. இவங்க ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோஸ் பயங்கரமான ஒரு கலெக்ஷன் கொடுக்குறதுனால we are giving that 5% extra to the distributors. யூஸ்வலாக அதோட கம்மியாக தான் நான் வாங்கணும் நியாயப்படி. பட் சின்ஸ் அந்த இவங்க 3 பேர்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கோம். அதையும் கம்மி பண்ணால் எங்களுக்கு பெட்டர் தான். ஓகே, அதாவது வந்து பர்சனலாக விஜய் அவர்களுடைய இந்த கோட் படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? இல்லை, இட்ஸ் மை பெனல்டிமேட் மூவி. தளபதி பெனல்ட் மூவி பயங்கர இமோஷனலாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஸ்கெட்யூலில் போட்டிருக்கும் போது, டிக்கெட் கொடுக்கும் போது எல்லாமே ஒரு இமோஷனல். ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவரோட படம் கொடுத்துட்ருக்கோம். என்ன யார் படம் கொடுத்தாலும் இவர் படம் கொடுக்கும்போது எனக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி அண்ட் தனி ஒரு இமோஷன் கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்து இன்னும் ஒரு படம் தான் இருக்குன்ற போது கொஞ்சம் இமோஷனலாக தான் இருக்குது. பட் தளபதி வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் படம் பார்க்க போகிறது. அவர் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப்டர் 1 year அண்ட் போத் மிக்ஸ்ட் ஃபீலிங். ஓகே, ஃபேன்ஸ் எப்போதுமே வந்துட்டு ரோஹிணியில் படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஷோஸாகவும் சரி இல்லை அந்த ஃபோட்டோ பாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் சரி. இப்போ இந்த கோட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக பிளான் பண்ணி நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். மண்டேலேருந்து நீங்கள் ரிவீல் பண்ணுவோம். இப்போ ரிவீல் பண்ண விரும்பல, மண்டேலேருந்து ரிவீல் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு, மெயின் ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ்க்கு நிறைய இது
சர்ப்ரைஸ்லாம் பிளான் வச்சுருக்கோம். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. ஓகே. தென் எத்தனை ஷோ சார்? முதல் நாள் எத்தனை ஷோஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான். இப்போதைக்கு 4 ஷோஸ் தான் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Thursday ஃப்ரைடேக்கு. ப்ரொடியூசர் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க 1 எக்ஸ்ட்ரா ஷோ. ஸோ அது வந்து 5 ஷோ போடுவோம். வீக்கெண்ட்ஸ் 5 ஷோஸ். ஸோ 5 ஷோஸ் இப்போ கவர்மெண்ட் பெர்மிட் பண்ணாங்கன்னா 6 ஸ்க்ரீனு 30 ஷோ. ஓகே. தென் இப்போ இந்த கோட்டுக்கு அடுத்து மிகப்பெரிய படமாக ரிலீஸ் ஆக போகிறது வேட்டையன், கங்குவா இந்த மாதிரியான படங்கள். இப்போ அது போஸ்ட்போன் ஆகுது கங்குவா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு இல்லை நியூஸ் போயிட்டு இருக்கு, ரூமர்ஸ் தான் போகுது. ஆனால் அஃபிஷியலாக ஒன்றும் வரல. ஸோ அஃபிஷியலாக வர வரைக்கும் இந்த டேட் இஸ் October 10th தான். ஸோ 2 படம் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். இஃப் நாட் ஒரு படம் தீபாவளிக்கு போகலாம். நாட் பியாண்ட் தீபாவளி. தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு ஐ திங்க் ஒரு பெரிய படம் தான் மாறன் மட்டும் தான் வருது. ஸோ அதனால இஃப் விடாமுயற்சி வந்தால் பெஸ்ட். தீபாவளிக்கு என் பர்சனல் ஒப்பீனியன் விடாமுயற்சி வரணும். இஃப் நாட் ஒன் ஆஃப் தீஸ் ஃபிலிம்ஸ் ஷுட் மூவ் டு தீபாவளி. இப்போ கங்குவாவும் சரி வேட்டையனும் சரி ஒரே நாளில் வந்தால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது வந்துட்டு மிகப்பெரிய லாபம் அமையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? லாபம் அமையாதுன்ற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வேட்டை சம்பந்தமும் சரி, வாரிசு துணி வரமும் சரி, ரெண்டுமே நல்ல வியாபாரம் தான். வியாபாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 5% கண்டிப்பாக ஒரு ட்ராப் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5 days வந்து இப்போ வேட்டையன் போட்டாலுமே ஆல் 6 ஷோஸ் ஃபுல்லாக போகுது. கங்குவாமே 3-4 தேட்டர்ஸ் படம் லான்ச்சா ஆல் ஷோஸும் அது ஃபுல் ஆகும். ஸோ அதனால அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாகும் தவிர மற்றபடி லாபம் பெரிய அளவில் கம்மியாகாது. ஒரு 5 to 7% ட்ராப் இருக்கும். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ட்டு எல்லா ஃபீல்டுமே எல்லாருக்குமே இருக்கும். அதேமாரி உங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூமெண்ட் ஓப்பனிங் அப்படின்னா என்னென்ன படங்களுக்கு இருந்தது இந்த வருஷத்தை? இந்த வருஷம் தென் ஓவராலும் நீங்கள் சொல்லலாம். இந்த வருஷத்தில் இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் இதுதான் கோட் தான். ஓகே. இதுக்கு முன்னாடியுமே பொன்னியின் செல்வன் நல்லா போச்சு. 38,000 டிக்கெட்ஸ் போச்சு. ஓ. அது இல்லாமல் பீஸ்ட் போச்சு. ஓகே. 34,000 டிக்கெட்ஸ் போச்சு. இன்ஃபேக்ட் லியோ வந்து நாங்கள் படம் நாளைக்கு மார்னிங் 9 o'clock ஷோனா ப்ரீவியஸ் நைட் நாளைக்கு படம்னா இன்னைக்கு நைட் 11:30 நைட் தான் ஓப்பன் பண்ணோம். வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் லெஸ் தென் 12 hours 31,000 டிக்கெட்ஸ் போச்சு. அதெல்லாம் மேசிவ் ஓப்பனிங். அது யாருக்குமே அந்த மாதிரி நடக்காது. ஸோ தட்ஸ் வாஸ் அ கிரேஸ் ஃபார் பிராண்ட் விஜய். அதனால ப்ளஸ் அஜித் சாருக்கும் அவரோட மாஸ் ஓப்பனிங், விடாமுயற்சிக்கு பெரிய ஓப்பனிங்கும் வேட்டையனுக்கும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஜெயிலருக்கு வந்து ஹைப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது பயங்கரமான ஒரு 30,000 டிக்கெட் கிராஸ் பண்ணுச்சு. சார் இப்போ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஃபேவரட்னு இருக்குல்ல, உங்கள் தேட்டரில் இந்த படம் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட், அந்த அளவுக்கு ஒரு ஃபுட்ஃபால்ஸ் அமைஞ்சுது, அந்த அளவுக்கு ஒரு புக்கிங்ஸ் ஓப்பனிங்ஸ் அமைஞ்சுது அப்படின்னு சொன்னால் உங்களால் விரல் விட்டு ஏதாவது ஒரு 2-3 படங்கள்? எனக்கு வந்து பர்சனலாக மெர்சல் ரொம்ப பிடிக்கும் நம்ம தேட்டரில். ஓகே. ஏன்னா அது நிறைய இமோஷனல் கனெக்ட் டு த மூவி, ப்ளஸ் அது வந்து செலிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பெஸ்ட் செலிப்ரேஷன் இன் ரோஹினி எனக்கு சொல்ல போனால் அது மெர்சல் அண்ட் ஜெயிலரும் நல்லா இருந்துச்சு. செலிப்ரேஷன் ஜெயிலரும் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஃபுட்ஃபால் இந்த வருஷம் நீங்கள் சொல்ல போனால் கில்லி தான் ஜாஸ்தி. கில்லி ரீரிலீஸுக்கு ஃபுட்ஃபால்ஸ் ஜாஸ்தி. ரீரிலீஸ் இருக்குது இந்த வருஷத்தில் கில்லி தான் ஜாஸ்தி. ரிலீஸ் மட்டும் கம்பேர் பண்ணாமல் நியூ ரிலீஸ் கம்பேர் பண்ணால் கில்லி தான் 85,000 டிக்கெட்ஸ் கிராஸ் ஆச்சு. ஓ. ஓகே. இப்போ இந்த வருஷத்தில் நிறைய படங்கள், பெரிய பெரிய ஹீரோஸ் படங்கள் இல்லாமல் நிறைய நியூ கமர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஃபேஸ் வேல்யூஸ் இல்லாத படங்களாக இருக்கட்டும், நிறைய ஓப்பனிங்ஸ் பெற்றிருக்கு. அந்த வகையில் ரோஹினியில் டாப் 5 இந்த வருஷம் என்னன்னு சொல்ல முடியுமா? டாப் 5 சொல்கிற ஆர்டர் சொல்ல, பட் ஜஸ்ட் ஆர்டர் எண்ட் ஆஃப் தி இயர் தான் சொல்லுவோம். அது சர்ப்ரைஸ் நல்லா இருக்கும். ஓகே. பட் ராயன், வாலை, மகாராஜா, கேப்டன் மில்லர். பட் இதில் நீங்கள் மலையாளம் ஃபிலிம்ஸ் எடுத்தால் மஞ்சுவல் பாய்ஸ் அண்ட் பிரேமலு தான் இப்போதைக்கு டாப் இருக்கு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இப்போ வாழைக்கு, மகாராஜா, இப்போ இந்த படங்கள் எல்லாமே இவ்வளோ பெரிய ஓப்பனிங் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? வாழைக்கு பர்டிகுலராக? இல்லை, ஓப்பனிங் இவ்வளோ பெருசு அமையும்னு எதிர்பார்க்கல. பட் ஓப்பனிங்கை விட உங்களுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. ஏன்னா வீக்கெண்ட்லாம் சோல்ட் அவுட். லைக் ஒரு 4 ஸ்க்ரீன் போட்டு 4 ஸ்க்ரீன் சோல்ட் அவுட். அது வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஒரு படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய போகுதுன்னா, ஸோ மக்கள் வந்து கண்டென்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்கன்னு தெரியுது. ஸோ அதனால வருங்காலத்தில் வர டிரெக்டர்ஸ்லாம் ஹீரோ மட்டும் நம்பி இல்லாமல் கண்டென்ட்டுக்கு நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து மக்கள் வரவேற்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க. இப்போது மகாராஜா ஓடிடியில் சரி வேர்ல்டு வைடாக செம்ம ரீச் கிடச்சிச்சு. தியேட்டரில் மகாராஜா எந்த அளவுக்கு நல்லா போச்சு அந்த டைமில்? இல்லை, மகாராஜா விஜய் சேதுபதி அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த படம் மகாராஜா. கண்டென்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஓடிடி வந்த பிறகுமே தேட்டரில் நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு. ஓ. ஸோ நீங்கள் மக்கள் என்ன தான் இருந்தாலுமே தேட்டரில் இருந்து பார்க்குற ஃபீல்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. எவ்வளோ ஓடிடி வந்தாலுமே தேட்டரில் பார்க்குற ஃபீல் வித் ஆடியன்ஸ் வித் தட் அட்மாஸ் அண்ட் 4K ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறது நோவேர் கம்பேர்ட் டு வாட் யூ சீன் எனி ஹைகிரேட் ஹோம் அப்கிரேடட் ஹோம் தேட்டர். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க.
ஸோ அதனால ஓடிடியில் வந்துமே மகாராஜா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் ஆகுது. இப்போ வந்துட்டு நிறைய படங்கள் நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க இவ்வளோ கொடுக்கலாம், ஸோ இது இவ்வளோ லாபம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு லாபம் பெற்று தந்தது, அதாவது வந்துட்டு ஓரளவுக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்கி அது வந்துட்டு அதை விட பல மடங்கு வந்தது அப்படின்னா இந்த வருஷத்தில் என்ன படம்? எப்பயுமே சின்ன படங்கள் நல்லா ஓடிச்சுனா தான் எங்களுக்கு லாபம் ஜாஸ்தி. ஓகே. ஏன்னா ஷேர் பர்சன்டேஜ் ஜாஸ்தி வரும். ஓகே. இப்போ கோட் வந்துச்சுனால எங்களுக்கு ஒரு 30% லாபம் வருது. 30% தான் ரெவன்யூ வருதுன்னா அதில் டேக்ஸ் எல்லாம் போய் இப்போ ஒரு சின்ன படம், ஒரு அதர் லாங்குவேஜ் ஃபிலிம், மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி படம் வரும்போது எங்களுக்கு 50% நிற்கும் கையில். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். அந்த எங்களால் சின்ன படங்கள் எப்பயும் நல்லா ஓடிச்சா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த இதற்கு இப்போ ஓப்பனிங் ஒன்று கிடைக்குது, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் கவுண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணணும், இந்த படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு நாளைக்கு அப்புறம் டிசைட் பண்ணுறதா இல்லை அது வந்துட்டு எந்த மாதிரியான டிசைட்? வேர்ட் ஆஃப் மவுத். மார்னிங் ஷோ போயிட்டு நான் போட்டு வச்சுருவோம், ஃபஸ்ட் 3 days போட்டுருவோம். வேர்ட் ஆஃப் மவுத் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோடனே நம்ம வந்து பல்ஸ் பார்ப்போம் ஆஃப் தி ஆடியன்ஸ். அப்போயே உங்களுக்கு வந்து டைனமிக்காக மாறிட்டே இருக்கும் புக்கிங்ஸ். மேட்னி ஈவினிங் ஷோ இது புக் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் நைட் ஷோ அஃபெக்ட் ஆகும். ஸோ படம் நல்லா இருக்குன்னா, வாழை படம் நல்லா இருந்துச்சுன்னா ஈவினிங் நைட் ஷோ பிக்கப் ஆகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் 12 to அந்த 1 வந்து பயங்கரம் பிக்கப் இருந்துச்சு. ஸோ அது ஏறும் போது அடுத்த ஸ்க்ரீன் நாங்கள் படம் மாற்றி போட்டுருவோம், வாழை திருப்பி போடுவோம். ஸோ அந்த மார்னிங் 12 to 1 இஸ் வாட் எங்களோட டைனமிக்ஸ் மாறும். எந்த ஸ்க்ரீன் எப்போ மாற்றலாம் ஃப்ளெக்சிபிள் ஆக்கிட்டே போயிட்டு இருப்போம். இப்போ ஒவ்வொரு படத்துக்குமே வந்துட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே இங்கே வர்றது வழக்கம். இப்போ இந்த கோட்டுக்கு யார் யாரெல்லாம் இங்கே வந்து பார்க்க போகிறா? இன்ஃபேக்ட் நீங்கள் கடைசி 3 படமே மகாராஜாவும் சரி, ராயன் அண்ட் மகாராஜா, கருடன், ராயன் அண்ட் வாழை. ஆக்சுவலி வாழை இல்லை, மகாராஜா, கருடன், ராயன் 3மே மெகா பெரிய படம் ஹிட் ஆஃப் த இயர். 3 பேரோட காஸ்ட் குரு ரோஹினியில் தான் பார்த்துருக்காங்க. ஆமாம், இதான் 3 பிக்கஸ்ட் ஹிட் ஆஃப் த இயர் இது வரைக்கும். 3 காஸ்ட் குரு அமைஞ்சிருக்கு, ரோஹினியில் வந்திருக்காங்க. ஓகே. கோட்டுக்கு வந்து பேசிட்டு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, பட் கண்டிப்பாக வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஐ மீன் வெங்கட் பிரபு சார் இவங்க எல்லாரும் இங்கே வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக யூஸ்வலாக நீங்கள் தளபதி ஃபிலிம்ஸ் ஆர் எனி பிக் ஃபிலிம் ஃபார் மேட்டர் ரோஹினி வர எல்லா படத்துக்கு வந்திருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ வரலனாலும் ஏதோ ஒரு ஷோ வருவாங்க. பட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் வந்து லியோ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ போடல, 9 மணி ஷோ போடல சார், டியூ டு சர்டன் இஷ்யூஸ். 11:30 தான் போட்டோம் ஃபர்ஸ்ட் ஷோ. அப்பயுமே டீம் வந்து ட்ரிஷா மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ இங்கே தான் பார்க்கணும்னு 11:30 ஷோ இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. லோக்கி அண்ட் அனிருத் வந்து வேறு தேட்டரில் பார்த்துட்டு ரோஹினி தான் பார்க்கணுன்னு தே ஆல்சோ கேம் அண்ட் வாட்ச் 11:30 ஷோ. ஸோ தட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கனெக்ட் செலிபிரிட்டிஸ் ஹேவ் வித் தேட்டர் அண்ட் த ஃபேன்ஸ் இன் ரோஹினி. இப்போ பொதுவாக ஒரு படம் தேட்டர் ஓனர்ஸ் முன்னாடியே பார்ப்பாங்களா? தேட்டர் ஓனர்ஸ் பார்க்க மாட்டேன். முன்னாடி அது சின்ன படங்கள்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்குது, பெரிய படம்லாம் பார்க்குறது இல்லை. ப்ளஸ் இந்த படம் பெரிய படங்கள்லாம் பார்க்குற யூஸும் கிடையாது, எனிவே போட தான் போகிறோம். யூஸ்வலாக எதுக்கு பார்க்குறோன்னா சரி படம் நல்லா இருக்கா, படம் தேட்டரில் எடுக்கலாமான்ற ஒரு கான்செப்ட் தான். பெரிய படம் எனிவே போட போகிறோம், இது பார்க்குறது அது போட்டு கல்ச்சரும் இல்லை இப்போதைக்கு. இப்போது வேட்டையன் பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஸ்டார்ஸ் கூட்டணி வச்சுக்கும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். வேட்டையனுக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தென் பர்சனலாக நீங்கள் எந்த அளவுக்கு? உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்லாம் நீங்கள் எந்த டேரக்டர் சார் பண்ணாலும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதும். ப்ளஸ் இந்த ஜெயிலர் ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ பெரிய ஃபிலிம் பெரிய ஹிட்டாக அமையும் போது உங்களுக்கு அடுத்த படத்துக்கு இன்னும் டிமாண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால ரொம்ப பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் நிறைய ஸ்டார்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஃபஹத் ஃபாசில் இருக்காரு, அமிதாப் பச்சன் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ கண்டிப்பாக படம் வந்து பெரிய லெவலில் போகுன்னு இருப்போம். ப்ளஸ் அனியோட மியூசிக் இது சொல்லி ஆகும். அனிருத்தோட மியூசிக் வந்து இட்ஸ் ஸ்டாண்ட் அவுட். உங்களுக்கு அவர் மியூசிக் இருக்குனாலே அது ஒரு தனி ஒரு அசெட் வேல்யூ மாதிரி. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்கும். விடாமுயற்சியாக இருக்கட்டும், குட் பேட் அக்லியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து படம் ரெடி ஆகிட்டு இருக்கு அஜித் அவர்களுக்கு. பர்சனலாக இந்த வருஷத்துக்குள்ளேயே விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிரும் அந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை, இந்த வருஷம் ராப்பப் ஆயிடுச்சு. நாங்கள் ஷூட்டிங் இதர் இந்த வருஷம் நவம்பருக்குள்ளே வந்துடணும், தீபாவளி ஒரு நவம்பருக்குள்ளே வந்துடணும். இஃப் நாட் மேக்ஸ் டு மேக்ஸ் பொங்கல் வரும், அதோட தள்ளாது. ஏன்னா கண்டிப்பாக அஜித் சார் படம் வந்து ஆல்மோஸ்ட் 2 years ஆக போகுது. இன்ஃபேக்ட் வி மிஸ் அஜித் சார் ஆன் ஸ்க்ரீன். ஸோ அதனால கண்டிப்பாக அவர் படம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் நாங்களுமே. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏஜிஎஸ் கல்பாத்திஎஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது.